ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கடை சமையல். நான் இந்த வாரம் ஆடி முதல் வெள்ளி இன்னைக்கு அம்மா வீட்டு பூஜை அறையில் தான் இருக்கேங்க. அதனால் அதை ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ எடுத்து அனுப்பிடலாம் அப்படின்ட்டு. இங்கே கிட்டத்தட்ட 46 வருஷமாக இந்த பூஜை அறை தான். பிள்ளையார், இந்த முருகன் வள்ளி தெய்வானையோட. அப்புறம் இது சேர்மன் சாமின்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. தெரியும், மெஜாரிட்டி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏரல்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் போயிட்டோம், அங்கே போவாங்க, போய் குளிச்சுட்டு வருவாங்க. பாபா எல்லாருக்கும் தெரியும். அஷ்டலட்சுமிகள் அந்த குட்டி ஃபோட்டோ அப்புறம் இதுதான் மொத எங்கள் அம்மா வச்சுருந்த ஃபோட்டோ. எல்லா சாமியும் இருக்கும். லக்ஷ்மி, பிள்ளையார், முருகன், திருப்பதி, மீனாட்சி, சரஸ்வதி. இங்கே என்னோட தங்கச்சி, அவள் இறந்தும் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. 88 இறந்தா. 98, 2008, 2018, 23, 35 வருஷம் ஆச்சு. அம்மா அவளை நினச்சி கும்பிட்டுட்டே இருப்பாங்க. பூவும் வச்சுருவாங்க எப்பயுமே. இங்கே ஒரு சின்ன சின்ன சாமிகள் வெக்காளியம்மன், குருவாயூரப்பன், திருக்கடையூர் அபிராமி, இதெல்லாம். இங்கே ஒரு சின்ன சங்கு இருக்குது. இது ராமநாதபுரத்தில் வாங்கினது இந்த சங்கு. இங்கே முருகன். இந்த சாமி அப்பாவுக்கும் ரொம்ப பிடித்தவங்க முருகன் தான், அம்மாவுக்கும் அதுதான். இது விநாயகர் ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது அப்பாவுக்கு. என் பசங்க இதை கீழே வச்சு விளையாண்டுட்டுலாம் இருந்திருக்காங்க. இந்த பூஜை அறையை பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு எல்லா ஞாபகங்களும் வரும். சரஸ்வதி, மேல்மருவத்தூர் பராசக்தி, இந்த சிவன் என்னதுமா இந்த சாஞ்சி இருக்கும்ல, அவங்க போவாங்க, சதுரகிரி சிவன், மீனாட்சி அம்மன். இங்கே அர்த்தநாரீஸ்வரர், சிவனும் சக்தியும் சேர்ந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இது புட்டபர்த்தி பாபா, அவரோட பாதம். ஒவ்வொரு சாமி கும்பிடும்போதும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் பழசில் இருக்கிறதெல்லாம் நினைவுகளுக்கு வரும். இது எல்லாமே இங்கே சமயபுரம் மாரியம்மா. இது அவங்களோட, எங்கள் அப்பாவோட அப்பா. லாஸ்ட்